ஹலோ மக்களே 120 விஷயத்துல பேர்னா போன எபிசோட்ல ஜோரோ ரோபின் நாமி எல்லாருமே சேர்ந்து காட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஏதாச்சும் தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இங்க லூஃபி குரூவே வந்து ஒரு இடத்து முன்னாடி நிக்கிறாங்க. மொத்தம் 4 வழி இருக்கு, அதுல எந்த வழியில போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. திரும்பி இங்க நம்ம ஜோரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஜோரோ நடந்து போறான். அந்த கடவுள் எங்கடா இருக்கான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க. நாமியோ களைச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கா. கடவுள் மட்டும் இங்க இருந்தாருனா நம்ம எங்க இருக்கன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் ரோபின் ஒருவேளை நம்மள அவர் மறந்துட்டாரான்னு சொல்றான் ஜோரோ. கடவுள் மாதிரி இங்க இருக்க மாதிரி தெரியலடா, வேற எதுவும் இங்க நடக்கடாது, என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி ஒரு பக்கம் பார்த்தா தண்டர் மாதிரி மேல உழுந்துச்சு. அதை பார்த்தா மிரண்டிருக்கா. கடவுளே எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா பொக்கிஷம் மட்டும் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜோரோ சொல்லிட்டு இருக்கான், இங்க ஒரு பெரிய ஆறு மாதிரி போய்கிட்டு இருக்கு, இங்க இருந்து நம்ம கிராஸ் பண்ணி அங்க போனாதான் அங்க அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜோரோ நீ சொன்னது கரெக்ட்னு சொல்றாவா. நாமி சொல்றா, டே நம்மளால அங்க இருந்து கிராஸ் பண்ணி போக முடியுமா தெரியல, ரோபின் இங்க இருந்து தூக்கி வீசிட்டா ஜோரோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள நிக்கிற இடத்துல இருந்து தடுக்கி கீழே விழுந்துட்டா. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஜோரோ வந்து காப்பாத்துறா நாமிய. என்னதானே நடக்கு, எல்லா இடத்துலயும் ஸ்கை ஷார்க் இருக்குன்னு சொல்லிட்டு மிரளுதா. அதுக்குள்ள ஜோரோ காப்பாத்திட்டான் அவளை. நம்ம அந்த ரிவர் சைடே நடந்து போவோம், அமைதியா இருந்து சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. ஒரு பக்கம் பார்த்தா நாமிக்கு ஜோரோக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. பயந்துகிட்டு இருக்கீனா, நீ எதுக்கு எங்க கூட வரன்னு சொல்லிட்டு ஜோரோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த நிலத்தை முதல்ல பாருங்கன்னு சொல்ற ரோபின். ஒரு பக்கம் அவ ஆர்கியாலஜிஸ்ட், அதனால அவளுக்கு இந்த இடத்தை பத்தி நிறைய இதை பத்தி எல்லாம் தெரியும். பாருங்க நல்லா புழுதியா இருக்குன்னு சொல்றா அவ. ஆமா அது எனக்கும் தெரியும் சொல்றா நாமி. டே இது ஸ்கை ஐஸ்லாண்டு, இதுல ஏன் இப்படி இருக்குன்னு சொல்றாவா. ஆமா இது குதிக்கலாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. ஒரு பக்கம் ஸ்கை ஐஸ்லாண்ட்னாலே கிளவுட் தானே இருக்கும், எங்க என்ன மண்ணுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மத்த ஐலாண்டுக்கு இந்த ஐலாண்டுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்க, இது ஸ்கை ஐஸ்லாண்ட் தானான்னு சொல்லிட்டு ரோபினையும் முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இது நம்ம தரவை செக் பண்ணாதான் இங்க என்ன இருக்குன்னு தெரியும் சொல்றா ரோபின். ஆனா பார்த்தா எவனொருத்தன் வந்துகிட்டு இருக்கான், லெவல் 2 கிரைம் நீங்க பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க யாரை சூஸ் பண்ண போறீங்க, எந்த சேலஞ்சுக்கு போக போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க சூஸ் பண்றத பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஸ்வாம்ப், அயன், அதுக்கப்புறம் ஸ்டிங், அதுக்கப்புறம் பால், இந்த 4 இருக்கு. இதுல எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல மொத்தம் 4 பிரீஸ்ட் இருக்கானுங்க. எந்த வழிக்குள்ள போனாலும் ஒரு பிரீஸ்ட் தூக்கிடுவான். நம்ம என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாட நம்ம பாலுக்கு போகணும்னு சொல்றான் லூஃபி. பாலா, பாலுக்கு என்ன போகணும்னு சொல்லிட்டு, டே பால்னு சொன்னாலே கண்டிப்பா ஃபன் இருக்கும்டா, வாடா அங்கேயும் விளையாண்டுக்கிட்டே போறான்னு சொல்றான் லூஃபி. ஆனா ஒவ்வொன்னு இவன் வாசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டே ஸ்வாம்பன் போட்டிருக்கு, அப்பனா உள்ள போய் நம்ம மாட்டிக்கிட்டுருவோம் சொல்லிக்கிட்டு இருக்கான். உசப் ஒரு பக்கம் கப்பல் முழுகிருன்னு சொல்லிட்டு, அப்பனா அயன் என்ன வரும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அயன்னா மேல இருந்து வெயிட்டா வந்து உளுண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரிங்க் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரிங்க்னா என்ன, கயிறை பிடிச்சிட்டு தொங்கிட்டே போகணும், அதான் ஸ்ட்ரிங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். ஒவ்வொன்னும் யோசிச்சு பார்த்து மிரண்டுகிட்டு இருக்கான். ஆனா பால்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பந்தே உங்களை துரத்திக்கிட்டு வரத மாதிரி இருக்கும். பால்னா ரவுண்டாவே இருக்கும். சரி நம்ம எதையாச்சும் யோசிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு இருக்கோம் உசப். டே நம்மளுக்கு டைம் வர இல்ல, நம்ம பாலை சூஸ் பண்ணுவோம்னு சொல்றான் உசப். லூஃபி சொன்னது கரெக்டா தான்டா இருக்கும், அப்ப நம்ம பாலை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம லேண்ட்ல இருந்தே 10,000 மீட்டர் ஹைட்ல தான்டா இருக்கும், இங்க என்னென்ன நடக்கலாம், அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும்னு சொல்றான் சாஞ்சி. வண்டியை விடுறா பாலுக்குன்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. சடனா பாலை நோக்கி வண்டி விட்டுறானுங்க. பறந்து போய்கிட்டு இருக்கு கப்பல். ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஏன்டா இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க. மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த 4 என்ட்ரன்ஸ்ல ஒன்ன தப்பா சூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. இதை ஏன்டா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம தப்பா சூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த ஐலாண்டு மேல இருந்து கீழே விழுந்துருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னடா பேசுன்னு சொல்லிட்டு மிரளுதான். 10,000 மீட்டர் ஹைட்ல இருந்து விழுந்தோம்னா செத்துருவோம்னு சொல்றான் உசப். ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கான் லூஃபி. அதே மாதிரி கப்பல் போய்கிட்டே இருக்கு. மேல இருந்து பார்த்தா சடனா ஒண்ணுமே இல்ல, பக்கத்துல எல்லாத்துக்குமே வழி இருக்கு. அவனுக்கு சொன்னது கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. மேல இருந்து கீழே விழுறானுங்க, ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு வழி இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு கிளவுட் மேல வந்து விழுந்துட்டானுங்க, ஒரு மேகம் மேல வந்து விழுந்துட்டானுங்க. நம்ம நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நானும் 10,000 மீட்டர் ஹைட்ல இருந்து விழுந்துட்டோம்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்னு சொல்றான் ஊசப். ஆனா லூஃபி சிரிக்கான், சாஞ்சி டென்ஷனேட்டா தலையில மிதிக்கான் சும்மாறான்னு சொல்லிட்டு. நம்ம செத்துருமோன்னு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஒரு பக்கம் இவனை வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு முழிக்கானுங்க. போயிட்டே இருக்காங்க. இங்க என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு, டே ஒரு காட்டுக்குள்ள பந்தா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. பார்த்தா குட்டி குட்டி பந்தா பறந்துகிட்டு இருக்கு. இங்க என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே ஒரு பெரிய ஸ்னோ மாதிரி இருக்கு, இந்த இடம் நீட்டா இருக்கு, நான் லெவல கரெக்டா தான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. மில்கி ரோடு வந்து அந்த பெரிய மரத்தை கூட்டு போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபி சொல்றான், என்னடா நம்மளுக்கு சேலஞ்சு ஒரு சேலஞ்சு வரலன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. நம்ம கரெக்டான என்ட்ரன்ஸ் தான் சூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தான்டா கண்டுபிடிக்க, தப்பானதை சூஸ் பண்ணிருந்தோம்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. சொன்னது கரெக்ட் தான், அப்ப என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இவனுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்மளுக்கு வெற்றி கிடைச்சது மட்டும் நம்பாதீங்கடா, இதுவே கூட ஒரு ட்ராப்பா இருக்கலாம், அதனால கார்டை மட்டும் டவுன் பண்ணிடாதீங்க, எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. இப்ப நீ கேப்டனா இருந்தா எனக்கு யாரா சமைச்சு தருவான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. ஸ்நாக்ஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சொல்லிட்டு சாஞ்சி. ஏதாச்சும் சமைச்சு தந்தா தானே நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும் சொல்றான். ஆனா மேல யாரோ பந்துக்குள்ள சுத்திக்கிட்டே வராங்க ஒரு ஆளு கிட்டே இருக்காங்க. இதுல ஏதோ தப்பா தெரியுது, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு, ஏதோ 4 பிரீஸ்ட் இருப்பாங்க, எவனையுமே காணாமன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஆனா சாஞ்சி மட்டும் தான் நல்லா ஐக்கியம் அதிகமான ஆளு, ஃபுல்லா தேடி பாத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் உசப்பு லூஃபி பாலை தூக்கி போட்டு வாலிபால் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க, பாத்துக்கிட்டே இருக்கான்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா பாலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாம்பே வருது. யாரடா கட்டிக்க வரன்னு சொல்லி லூஃபி ஒரு கிக் பண்றான். அதை அடிச்சு அடியில பறந்துருச்சு. சரிடா நம்மளுக்கு ஷாக்கா கொடுத்துறாங்க, நம்ம பார்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி அங்க நேரா ஒண்ணு வருது பாருன்னு சொல்றான் ஊசப். இந்த வாட்டி பாம்பை பள்ளி அடிக்கிறேன்டா நான் அட்டின்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. ஒரு மிதி மிதிக்கான்.
கால்ல பவுன்ஸ் ஆகுது, சடனா வெடிச்சு செதறுது. அது வெடிச்சு செதறிட்டானுங்க 3 பேரும். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு இந்த பால்ல பாம்மாடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செதறி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. எங்கடா வந்திருக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா சர்ப்ரைஸா ஒவ்வொரு கிளவுடா வருது. என்ன நடக்குனே ஒன்னும் புரியல. சடனா பார்த்தா ஒருத்தி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. நான் தான் ஸ்கைப்பியோட பிரீஸ்ட் சத்தோரி த ஃபாரஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த காட்டுல உள்ள சத்தோரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யார் இந்த கோமாளின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு பிரீஸ்ட்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா சத்தோரி ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டு வாரா. யாருன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா சந்தோஷமா சிரிக்க அவளை சூஸ் பண்ணதுக்காண்டி ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொன்னாங்க. இவளை பார்த்து ஸ்ட்ராங் மாதிரியே தெரியலன்னு சொல்லிருக்கான் லூஃபி ஒரு பக்கம். நாமி மத்தவங்கள எங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஆளா அவங்க எல்லாம் தனியா மாட்டிக்கிட்டாங்க. எல்லாம் தப்பிக்கவே முடியாது, அவங்க எதுக்கு செத்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா சொல்ல வர, என்ன தப்பிக்க நினைச்சா செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கான். நீ ஒன்ன பத்தி மட்டும் கவலைப்படு, அவங்கள பத்தி கவலைப்படாத சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஏன்னா என்னையில யாரும் தோக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாஞ்சு வாரா நம்ம லூஃபி கம் கம்னு சுத்துறான். அட நீ ஸ்ட்ரெச் ஆவேன்னு சொல்லிட்டு பாக்குறா. பாஞ்சு வந்து அடிக்க போறான், அதுக்குள்ள நகண்டுட்டாவா. சடனா லூஃபி பக்கத்துல கையை வைக்க, கையை வச்சுட்டு ஒரு அழுத்துதா. அழுத்துல லூஃபி செதறிட்டான். மரத்துல போய் மோதுதான். அவன் ஏதோ பவரை வச்சு ஒரு போடு போடுறா. போட்டுல செதறிட்டான் லூஃபி. மயங்கிரவே செஞ்சுட்டான். அவன் நார்மல் அடிதாண்டா அடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு அப்பர் கிக்குன்னு சொல்லிட்டு சுத்திட்டு வரான். கோலியர்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்குள்ள அவ அசால்ட்டா மூவாயிட்டு போய்கிட்டே இருக்கா. என்னடா இவன் என்னோட அட்டாக்க வந்து நல்லா பிடிட் பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. சாஞ்சியுமே ஒரு போடு போடுதா. அடிச்சல்ல சாஞ்சி செதறி போய் மோதுதான். சாஞ்சின்னு சொல்லிட்டு இருக்க உசப் சடனா உசப்பின் டைரக்ட் கிட்ட போட்டு விடுதா. அடிச்சல்ல உசப்பு செதறான். இதுதான் என்னோட ஷாக் அட்டாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காவா. அடிச்சல்ல செத்துட்டாங்க. சாஞ்சி உசப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நல்லா தான் இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. இவன் யாரு பாக்கி வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சத்தூரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கார்டு என்னருவோட ஒரு பிரீஸ்ட் 4 பேர்ல நான் ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த இல்யூஷன் கார்டுல இது என்னோட கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி இந்த போட் இங்க இனிமேல் இருக்க போதில்ல, இது மறைஞ்சு போகும் சொல்லிட்டு போட்டை ஒரு அழுத்தா ஆக்சலரேஷன் கொடுத்து விட்டு போய்கிட்டே இருக்கா. இந்த மில்கி ரோட்ல உங்களோட கப்பல் எங்க போக போதுன்னே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டயல் போட்டு மட்டும் போயிருச்சுன்னா நீங்க இந்த சாக்ரிஃபைஸ் ஆல்டருக்கு உங்களால போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உங்களுக்கு எது நடக்க முடியும், உங்க கப்பலை கண்டுபிடிச்சா மட்டும் தான் போக முடியும். ஆனா உங்க கப்பலை கண்டுபிடிக்க விட மாட்டேன், நான் உங்க கதை இங்க வச்சே முடிச்சிருவேன், அப்பர் யார்ட்லயே முடிச்சிருன்னு சொல்லிட்டு சத்தோரி ஆடிக்கிட்டே இருக்கா. இல்யூஷன் ஃபாரஸ்ட்ல 10% மட்டும் தான் சர்வைவல் ரேட் இருக்கு, அதனால உங்களால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா சாஞ்சி லூஃபி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் சோப்ரா கட்டுறாங்க. ஜோரோ நவமி ரோபின் எங்க போனீங்க, என்ன எதுக்கு தனியா விட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இப்ப யாரு என்ன அட்டாக் பண்ண நான் என்ன பண்ணுவேன், நான் மாட்டிக்கிடுவேன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஸ்கை ஸ்காருக்கு வந்து பாஞ்சு வருது, அட்டாக் பண்ண வருது. ஆனா அதுக்குள்ள சுத்திக்கிட்டு போறான். ஜோரோ சொன்ன ஞாபகம் வருது, டே கண்டிப்பா லூஃபி எல்லாருமே தேடி வருவாங்க, அதனால நீங்க கொஞ்சம் பார்த்தே இருன்னு சொல்லிருப்பான் ஜோரோ. லூஃபி மத்தவங்க வரத நம்ம வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா வந்துருவாங்க. அதுக்குள்ள ஜோரோ சொன்ன மாதிரி இந்த கப்பல் நம்ம பிக்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்க வரதுக்குள்ள இந்த கப்பலை நான் பாத்துக்கணும், இது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு சடனா ஆணியத்துக்கு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். கையில அடிச்சுட்டான். அடிச்சோடனே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. சடனா சுத்தியில் வர கீழே போய் விழுந்துருச்சு. சரி இந்த கேமரா வர எடுக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கீழே ஸ்கை ஸ்கார் போய்கிட்டு இருக்கு, அதுல வர பயந்துகிட்டு இருக்கான் சோப்பர். சத்தோரிய கட்டுறாங்க, டே உங்க கப்பல் தொலையாதுக்குள்ள சீக்கிரம் போய் கேட்ச் பண்ணுங்களா, இல்லைன்னா உங்க கதை முடிஞ்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. டே அது நம்ம கண்ணை விட்டு போயிருச்சுன்னா அது எங்க போகுதுன்னு தெரியாது, அதுவே பெரிய பிரச்சனைன்னு சொல்றான் உசப். ஆனா உடனே உசப் போறான், டே உசப் போகாதடா, நம்ம தனியா போனாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. லூஃபி வாரியான்னு சொல்லிட்டு சாஞ்சி. உடனே லூஃபி சொல்றான், டே நீங்க போங்க, இந்த பாலால நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரா நீ, உன்னால என்னடா பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த பந்த எவனாச்சும் ஒருத்தர் ஸ்டாப் பண்ணணும். சரி வேற வழி கிடையாது, இவன் நீ பாத்துக்கிடுவான்னு சொல்லிட்டு சாஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கான். நாங்க இந்த போட்டை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. உன் கதையை நான் முடிக்க வரேன்னு சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். கம் கம்னு பறந்து வராம கம் கம் பிஸ்டல் சொல்லிட்டு ஓங்கி அடிக்க வரான். ஆனா அதுக்குள்ள மூவ் ஆயிட்டாவா. லூஃபிய தரதரன்னு இழுத்துட்டு சுத்திக்கிட்டு அடிக்கா. சுத்திக்கிட்டு மரத்துல ஒரு அடி அடிக்க, அடிச்சடியில செதறிட்டான் அவன். இருந்தாலும் லூஃபி விட மாட்டேங்கான். திரும்பி கம் கம்னு பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். கம் கம்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான். பாஞ்சு பாஞ்சு அடிக்கான். ஆனா அவன் எல்லாத்தையும் அசால்ட்டா கண்டுபிடிக்கா. கம் கம்னு பக்கத்துல வரான். திரும்பி ஒரு போடு போடுறா. அடிச்சு அடியில லூஃபி செதறுதான். அடிச்சு நொறுக்கிட்டு லூஃபியை பம்பரமா சுத்திட்டு ஒரு வீசி வீசுறா. லூஃபியை தூக்கி போட்டு அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. லூஃபி ரத்த வெள்ளத்துல கிடக்கான். ஒரு பக்கம் உசப ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம கப்பல் எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அனவேகத்துல தேடி போய்கிட்டு இருக்கான். நம்ம கப்பல் எங்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறான். டே லூஃபி பாத்துடா, இவனுக்கு ஆர்டினரி பீப்புள் மட்டும் கிடையாது தெரிஞ்சிருச்சு, நாங்க அதுக்குள்ள இந்த கப்பலை காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஆனா லூஃபி தலையோ உள்ள ஸ்டக் ஆகிக்கிருச்சு. யாரா நீங்க கோமாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சட்னை கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் வாங்கி. See you, bye.